அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சானந்தனா. தேவகோட்டை செரமன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் பேர் சாந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் ஃபர்ஸ்ட் சொன்னா நம்ம வேலு நாச்சியாரை நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்ம வேலு நாச்சியாரை வச்சு நம்ம குழந்தைகளெல்லாம் நம்ம வீரமாக இருக்க சொல்லணும். வேலு நாச்சியார் ஃபர்ஸ்ட் பெண்மை அவங்க முதல் பெண்மணிக்காக போராடினவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னை தெரசாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. அன்னை தெரசா தினமும் ரோட்ல ஒரு உண்டியை வச்சு நிற்பாங்களாம். வர கார்ட்டெல்லாம் போய் கேட்பாங்களாம். அவங்க ஒரு நாள் ஒரு கார்ட்டை போய் கேட்பாங்களாம். அவங்க அவர் ரொம்ப பணக்காரர். அவர் கேட்பாரா, நீ என்ன டெய்லியும் என்கிட்ட இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க மூஞ்சில எச்சே துப்பிடுவாங்களாம். ஆனால் அவங்க தொடர்ந்து 5-6 நாள் தொடர்ந்து அவங்கள்டே போய் கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட சொத்துக்கள்ல பாதியை அன்னை தெரசாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாபாரதத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுல 4 அரசர் தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் 5ஆவது அரசர் விளையாடுவாங்களாம். அவங்களும் தோத்துருவாங்களாம். அப்போ அரசர் சொல்லுவாங்களாம், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் மனைவி மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்கள வச்சு அவங்க ஆடுவாங்களாம். அப்பயும் தோத்துருவாங்களாம். இப்போ அரசர் வீரர்கிட்ட சொல்லி அவங்க மனைவி கூப்பிட சொல்லுவாங்களாம். அப்போ மனைவி சொல்லுவாங்களாம், எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு வீரர் சொல்லுவாராம், உங்களை பணையை வச்சு அவங்க ஆடினாங்க, தோத்துட்டாங்க, அதனால கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், அவங்க ஃபர்ஸ்ட் அவர் தோத்தக்கப்புறம் என்னை வச்சு பணைய வச்சு ஆடினாரா, இல்லை என்னால தோத்துட்டு அதுக்கப்புறம் ஆடினாரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த வீரர் சொல்லுவாரா, அவர் தோத்தக்கப்புறம் தான் உங்களை பணையமா வச்சு ஆடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், அவர் தோத்துட்டனால இனிமே நான் அவருக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட 2 வாரம் கேட்பாங்களாம். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், முதல்ல அரசர்லாம் விடுதலையாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 5 அரசர்களும் விடுதலையாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, நீ இன்னும் அடிமையா தானே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா,